ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/1/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள், தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் வடக்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக பாலை அறிந்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 57 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 8 மணி 4 நிமிடங்கள் வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று இரவு 7:44 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று இரவு 9:29 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 8:39 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 8 மணி 4 நிமிடங்கள் வரை சகுனி, அதன் பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு இரவு 7:44 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் ரோஹிணி. இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், ஆண்டாள், நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானை வணங்க முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு மேஷராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன் தனுசு ராசியிலும், சனி கும்ப ராசியிலும், ராகு மீன ராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சூப்பர். என்ன சுவாமி 2 நாளா என்ன போட்டு கசக்கி எடுத்துட்டீங்க, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி இருக்கும்னு கேட்கலான்னு நான் உங்கள் சேனலை எடுத்து பார்த்தா சூப்பர்னு ஒன்றே எனக்கு கொஞ்சம் மனசில் சந்தோஷம் வருதுங்க, நிம்மதி கிடைக்குதுங்க. உங்களோட எண்ணம் அப்படி தான் இருக்குது, கரெக்டா? கரெக்டு. ஏன்னா இன்னைக்கு சந்திராசிரமம் விலகாச்சு, சந்தோஷம் வந்தாச்சு, மன நிம்மதி உண்டாகும் நாள். அப்பாடா, சரியா? சந்தோஷமா இருங்கோ. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பனிப்போர் விலகும். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு தென்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக நிறைவேறி மனமகிழ்வை ஏற்படுத்தும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்க பக்கம் அடிக்கிறது. அதெல்லாம் விட்டுருவாரா? ஒவ்வொரு ராசியிலையும் 2.25 நாள் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்து தானே ஆவார். ஆனாலும் உங்களோட ராசியில அவ்வளவு பெரிய பாதகத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா சந்திர பகவான் உச்சம் அப்படிங்கிறதுனால சாதாரணமா சந்திர பகவானுக்கு உச்சமே கிடையாது. எல்லா வீடுமே நட்பு வீடுகள் தான். யாருமே எதிரி கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத உணவெல்லாம் கட் பண்ணுறது நல்லது. அதேமாரி வாகன பயணம் எடுத்தோடனே சர்ன்னு கிளம்பிடக்கூடாது. கவனமாக கிளம்பணும். முதல்ல எல்லா லைசன்ஸு அது இது எல்லாம் எடுத்து வச்சுட்டாச்சா, ஹெல்மெட் எடுத்தாச்சா, பெட்ரோல் போட்டாச்சா, எல்லாம் பார்த்துட்டு தான் கிளம்பணும். சரியா? அடுத்தபடியாக கணவன் மனைவி அப்படிங்கும்போது சில நேரங்களில் சில குழப்பங்கள் வரலாம். நீங்கள் ஒன்று பேசுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஒன்று பேசுவாங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதுமாரி குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத கோபத்தெல்லாம் காமிக்காதீங்கோ. ஏன்னா சில குழப்பங்களை குழந்தைகள் கொடுப்பாங்க. அதுக்காக குழந்தைகளை தட்டி கொடுத்து அப்படியே கொண்டு போங்கோ. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தாங்க நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது காரியங்களில் சிரத்தையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவங்கெல்லாம் சில காரியங்கள் கொஞ்சம் இன்னைக்கு நடக்கணும்னு நினைப்பீங்க. அது கொஞ்சம் தடை தாமதம் ஆகலாம். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கங்க. அதுமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பு நிறைந்த நாள். அற்புதம். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கொஞ்சம் இந்த முன்கோபத்தை மட்டும் விட்டுருங்கோ. சரியா? மற்றபடி கணவன் மனைவி குடும்பம் இதெல்லாம் இன்னைக்கு சுபிட்சமாக இருக்கு. சந்தோஷவானில் சிறகடித்து பறங்கோ, விட்டுறாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பிய உயர்வு இன்னைக்கு கிடைக்கும். நல்லா ஜம்முன்னு போயிட்டு இந்த மேல் அதிகாரிகளை நல்லா சோப் போடுங்க. கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மன நிம்மதியோடு காணப்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். அற்புதங்க. ஏன்னா என்றைக்குமே கடன் குறைஞ்சா தான் நல்லது. அந்த சுமைன்னு சொல்லிட்டேன் பாருங்க. கடன் எவ்வளவு இருந்தாலுமே அது சுமை தான். 10 ரூபா கடன் வச்சா கூட அது சுமை தான். அந்த சுமையை இன்னைக்கு நீங்கள் இறக்கி வைப்பீங்க. எப்படி இறக்கி வைப்பீங்க? நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமான நிறைவேற ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலம் கடன் சுமை உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் நிதானமான போக்கு வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வீண் விவாதம் வேண்டாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். ஏன்னா இந்த சார பரமேஸ்வரர் என்னன்னா, இந்த சார பரமேஸ்வரரை நினைச்சுட்டு நம்ம வேண்டிட்டு சில காரியங்களை செஞ்சாலே கடன் குறையும்.
இந்த ருணோ விமோச்சனம்னு சொல்கிற ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு அற்புதமாக நான் சொல்கிறேன் அப்புறமா. இதை சொல்ல 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 இந்த சாரபரமேஸ்வரர் நீங்கள் மனசால நினைச்சாலே போகிறோம், உங்களுக்கு கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். அதுவும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் சாரபரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்க, கண்டிப்பாக கடன் சுமை குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். அற்புதம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு உடல் தெளிவும் உள்ள தெளிவும் கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும், குடும்பத்தினர் சந்தோஷமாக காணப்படுவார்கள், உத்தியோகத்தில் வேலை பளு குறையும், தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும், உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள், இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் ஆதரவு அருமையாக கிடைக்கும், கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றியடையும் நாள். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். டக்குனு கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசுல இருக்கார். அற்புதமான ஒரு நாள். நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் எண்ணங்கள்லாம் பூர்த்தியாக ஆக போகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். சிலருக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நமூதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். சகாயமாக கொடுக்க போகிறார். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணுன்னா உங்களோட முயற்சிகளை முடுக்கி விடணும், முயற்சிகளை மேற்கொள்ளணும். முயற்சி திருவினையாக்கும். சும்மா உட்காந்துட்டு காலாடின்னு என்னோட வேலையெல்லாம் ஆரம்பிக்கல, ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் வருமானம் வரல, ஒன்றும் வரல, ஜோதிட குறிச்சி சொல்கிறதெல்லாம் சும்மா அப்படின்னு உட்காந்துருந்தா எப்படி வேலைக்கு ஆகும்? அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும் குடும்பத்தில். உத்தியோகஸ்தர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர். 2 நாளாக போட்டு கசக்கி புழிஞ்சாச்சு. உங்களை ரொம்பவும் டென்ஷன். சில நேரங்களில் சந்தோஷமும் இருந்திருக்கு, சில நேரங்களில் கொஞ்சம் குழப்பமும் இருந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு மாறும். நிதி நிலை உயரும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்துடுறார். உங்களுடைய ஜென்மராசிலேருந்து விலகினோடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுது. வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பனிப்போர் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ஜென்மராசியை பார்க்கறதுனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இருந்தாலும் கொஞ்சம் சில குழப்பங்கள்லாம் வரலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும், குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவியாகட்டும், நண்பர்களாகட்டும், அக்கம் பக்கத்தினராகட்டும், உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சப்போஸ் விருந்து கேளிக்கைகள் அப்படின்னா உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கிச்சனில், சரியா? அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், விரயஸ்தானம். ஆனால் ஸ்ட்ரைட்டாக குருவோட பார்வை கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு இன்னைக்கு செலவு இருந்தால் கூட அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அனுபவிச்சா தாங்க கிடைக்கும், சரியா? சந்தோஷத்தை என்றைக்குமே சந்தோஷமாக அனுபவிச்சாதான் அந்த சந்தோஷம் பூர்த்தி ஆகும். சும்மா ஏதோ கடமைக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழப்பல, ஜாலியாக இருங்கோ. அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான சூழ்நிலை குடும்பத்தில் நிகழும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மஞ்சள். வணங்க வேண்டியதோ குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டாகும் நாள். ஒரு 2 நாளாக உங்களுக்கு சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தார், நீங்களும் அற்புதமாக செஞ்சீங்க. அதுக்கு உண்டான உயர்வு வர வேண்டாமா சொல்லுங்க? என்னதான் முயற்சி எடுத்து ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்குண்டான ஒரு முன்னேற்றம், அதாவது என்ன சொல்கிறதுன்னா அபிவிருத்தி இருந்தால் தான் சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு உங்களுக்கு சில நன்மைகளை, வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சிலருக்கு எதிர்பாராத வருமானம் வந்து சேரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த கடன்லாம் இன்னைக்கு திரும்பி வரும். அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கைகூடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் தட்டி கழிக்காம
அழகாக செஞ்சேள் அப்படின்னாலே சிறப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வையும் வாங்கிட்டு அவர் சஞ்சாரம் பண்ணுறார். அதிலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிட்டே சிறு அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. வாகன பயணம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? அதேமாரி பர்ஸெல்லாம் எடுத்துன்னு போகணுங்கும்போது ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போங்க. சில சமயம் பர்ஸு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடலாம். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம் உறவினர்களின் வருகையால். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு அருமையான சில வாய்ப்புகள் முன்னேற்றமாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மலர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.